நம் தமிழிலே ஒரு சிறப்பு பண்ணி இருக்கிறார்கள். அதை நன்றாக நினைத்து நீங்கள் பார்க்க வேண்டும். இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம், முக்காலமாக பிரித்து வைத்திருக்கிறார்கள். ரொம்ப நுட்பமாக தமிழ் படித்த புலவர்கள் சொன்னார்கள், உண்மையிலே நிகழ்காலம் என்பது சாதாரண மனிதர்களுக்கு இல்லை என்று விட்டார்கள். நுட்பமாக தமிழ் படித்தவர்கள் சொன்ன, நீங்க நினைச்சு பாருங்க, நிகழ்காலம் என்றால் என்ன? நாங்க சொல்றது நீங்க ஒரு நிமிஷம் என்னுடைய நிகழ்காலம், ஜெயராஜ் பேசுகிறார், நிகழ்காலம். நான் பேசுகிறார் என்று சொல்லிக்கே அது பேசி முடிஞ்சு விடுதே, இறந்த காலமாகி விடுகிறதே. அப்ப இனி பேசுவார், அது வருங்காலம் அல்லவா? நான் சாப்பிடுகிறேன் என்று சொல்லுகிற பொழுது வாய்க்குள்ள வைக்கிறேன் அல்லவா சாப்பாடு, அது இறந்த காலமாகி விடுகிறது. வைக்க போவது இனி வருங்காலம். நிகழ்காலம் எனக்கு இல்லை. எவன் மனதை ஒரு இடத்திலே நிறுத்துகிறானோ அவனுக்கு மட்டும்தான் நிகழ்காலம் வரும். அதனாலேதான் ஞானியர்களுக்கு மட்டும்தான் நிகழ்கால அனுபவம் உண்டு என்று தமிழ் சொல்லியது. என்றால் அவனாலே தான் மனதை நிறுத்த முடியும். மனதும் இந்த நேரம் என்ற ஒரு தத்துவம் இருக்கிறது பாருங்கள், அது மனதோடு தொடர்பு பட்ட தத்துவம். மனதோடு தொடர்பு பட்ட தத்துவம். மனதுக்கும் நேரத்துக்கும் மிக முக்கியமான தொடர்பு இருக்கிறது. சேக்கிழார் சொல்லுகிறார், நான் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன், அந்த மனுஷனுக்கு இது கூட விளங்கி இருக்கிறதே என்று. சேக்கிழார் சொன்னார், சுந்தரமூர்த்தி நாயனாரும் அவருடைய துணைவியாரும் ஒன்றாக இருக்கிறார்கள். சேக்கிழார் அதற்கு சொல்லுகிறார், அவர்கள் ஒன்றாக சேர்ந்து சந்தோஷமாக அவர்கள் இருந்த நேரம், அது அந்த நேரம் மணித்தியாலங்கள் நிமிஷங்கள் போல் போயிற்றாம். பிரிந்து ஒரு வினாடி ஊடல்லே இருந்தார்களாம், நிமிஷங்கள் மணித்தியாலங்கள் போல் போயிற்று என்று சேக்கிழார் எழுதுகிறார். இங்க பாருங்க, மனம் ஒன்றினால் வருஷம் நிமிஷம், மனம் ஒன்றாவிட்டால் நிமிஷம் வருஷம். அது எப்பவும் இயற்கை. நான் சொல்லுறேன், சில வகுப்பிலே சில ஆசிரியர்கள் பாடம் நடத்துவார்கள், தொடங்கினது தான் தெரியும், பெல் அடிச்சோன்னா அட பாடம் முடிஞ்சுதான்னு நினைப்போம். ஏன்? மனம் ஒன்றி விட்டபடியால் மனம் நின்று விட்டது, நேரம் போனது தெரியவில்லை. மனம் ஓடத் தொடங்கினால் நேரம் போவது, மனம் நிற்காவிட்டால் நேரம் ஐயோ போகுதில்லையே போகுதில்லை, இந்த மனுஷன் இந்த நேரம் அறுக்குதே, என்ன எவ்வளவு நேரம் பேசி முடிக்க போகுதோ என்று ஒரு பயம் உண்டாகும். இன்னும் நான் இளைஞர்களுக்கு சொல்வதுண்டு, அவன் நேரம் போகுது போகுதுன்னு சொன்னா பாருங்க, காதலியோட போய் கடற்கரையில் ஒரு 5 நிமிஷம் இருந்து பார், 5 மணித்தியாலம் இருந்தாலும் 5 நிமிஷம் மாதிரி இருக்கும். ஏனென்றால் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்கப்படாது. சிவனேச செல்வன் என்ன ஒரு சந்தேகமா பார்க்கிறார், அதுக்காக சொன்னேன். இதுவரை ஜட்ஜ் ஐயா வர இதில் ஒரு தொடக்கம் பண்ணி வச்சிருக்கிறார், அதை பற்றி பிறகு சொல்றேன். இப்போ அந்த 5 நிமிஷம் போல மனம் போவதற்கு காரணம் என்னவென்று கேட்டால், அவனுடைய மனம் அங்கே பதிந்து விடுகிறது, ஒரு இடத்திலே பதிந்து விடுகிறது.